ஜெபிக்க தெரியாதுண்ணே, ஆண்டவர் ஜெபிக்க வச்சாரு. ஆண்டவருக்கு துதிக்க தெரியாது, ஆனால் துதிக்க வச்சாரு. ஆமென். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க எல்லாரும் மோசையாருன்னு நினைச்சிடுறாங்க. அப்ப யோசுவாக்கள் யாரா? எல்லாருமே மோசை ஆயிட்டோம்னா அப்ப யோசுவாக்கள் யாரு? எல்லாருமே யோசுவாக்கள் ஆயிட்டா அப்புறம் காலேப் யாரு? எல்லாருமே காலேப் ஆயிட்டா ஆரோன் யாரு? ஆமென். ஒரு வீட்டில் ஆமென் எத்தனை பாத்திரங்கள் இருக்கிறதோ அதே போல தேவனுடைய வீட்டிலும் அநேக பாத்திரங்கள் இருக்கும். ஒன்று முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும், அதுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது. ஆனா தன்னுடைய அபிஷேகத்தை புரிந்து கொண்ட அந்த பாத்திரம் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திற்கு வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது யோசுவாக்கள் வெளியே நிற்கிறாங்க. பாத்தீங்களா? அந்த யோசுவாக்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யுத்த களத்திற்குள்ள பட்டயத்தை துளக்கிறவனை கொண்டு வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்க வச்சினா எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவான். அவனை இடுப்பை உடைங்க, அவனை தலையை சீவுங்க, அவனை இடுப்பை உடைச்சு படுக்க வைங்க. இப்படிதான் ஜெபம் இருக்கும். ஆனா ஜெப பாரமுடைய சொல்லி பார்த்தீங்க, ஆண்டவரே என் பிள்ளைங்க உண்மையை அறிஞ்சுக்கணும்பா, என் பிள்ளைங்க என் தேசம் எங்க போகணும்பா, அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் உன் பக்கம் திரும்பணும்பா அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. யோசுவாக்கள் எழும்ப வேண்டும், தானியேல்கள் எழும்ப வேண்டும், பேதுருக்கள் எழும்ப வேண்டும், பவுல்கள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் செய்தவைகளை மறவாமல் இருக்கிறவர்களின் முயற்சிகள் பிரதிபலனை கொடுக்கும்.